சாப்பிடக்கூடாத மீன் அப்படின்னு சொல்கிறது நம்ம கடலை தாண்டி சொல்கிறது வந்து கிணற்று மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கிணற்று மீன் சாப்பிட வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாகும், மூளையில் போகிற நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது பலப்படுத்தாமல் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கிணற்றுல உள்ள மீனை சாப்பிடாம நம்ம ஆற்று மீன், மடு மீன், ஏரி மீன் இதெல்லாம் நல்லா சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஏரி மீன் வந்து ஸ்கின் டிசீஸ்க்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேனி வந்து பளபளப்பு கொடுக்கும், ஏன்னா நிறைய ஃபேட் இருக்கிறதால மேனிக்கு நல்ல பளபளப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மடு மீன் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நல்ல பசி தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரி மீன், ஆற்று மீன் எல்லாமே சுர நோய்க்கும் கபத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சளி பிடிச்சவங்க, சீதளம்னு சொல்கிறது அடிக்கடி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன் வகைகளில் பொதுவானது நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதனால் மீன் வந்து அதுவும் கடல் மீன்களில் எது எது சாப்பிட்லாம், எது எது விளக்கலாம் அப்படிங்கிற